இவளுக்காவது பொறுப்பு இருக்கா? காலைல 4 மணிக்கெல்லாம் வண்டி ஏறினா தான் 6 மணிக்கு போக முடியும்னு சொன்னோம். மணி இங்கேயே 6 ஆயிட்டு. வானம் நல்லா பளபளன்னு ஆயிட்டு. இன்னும் வரல. அடி சீக்கிரம் வாங்கடி. வந்துட்டேங்க. என்ன என்ன எம்பிட்டு நேரம் ஆகும்? நானும் 4 மணிலேருந்து வெயிட் பண்ணுறேன். இன்னும் யாரும் வந்து படகானா? அது ஒன்றும் இல்லைப்பா, அங்கே போங்க கிளம்புனாலே இவளுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பண்ணுவாங்க. நம்ம குற்றாலம் வரைக்கும் போகிறோம்ல, அதான் எதுவும் மறக்கக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப நேரமாக கிளம்பிக்கிட்டே இருக்காங்க. என்ன எம்பிட்டு சீக்கிரம் கிளம்புறோமோ அம்பிட்டு சீக்கிரம் போயிடலாம். வெயிலுக்கு முன்னாடி போயிட்டா நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ கிளம்புனாலே 11-12 மணி ஆகிடும். அப்புறம் அங்கே தங்கிட்டு ஊரை சுற்றி பார்க்கணுன்னா லேட் ஆகிடும்னே. சட்டுப்பட்டு கிளம்பி வர சொல்லுங்க. சரிப்பா, அவ்வளோதான். என்னென்ன 5 நிமிஷம் தான், எல்லாம் வந்துடுவாங்க. நம்ம கிளம்ப வேண்டியதான். சரிங்கண்ணே. ஆடி அசைஞ்சு இவன் இஷ்டத்துக்கு வரட்டும். அம்மனி கிளம்ப எம்பிட்டு நேரமோ? இல்லைக்கே, நைட்டு லேட்டாக தூங்கினாச்சு, கொஞ்சம் கண்ணு எடுத்துட்டு. அதானே, இதை சூரிய உதயத்தையே பார்த்தது கிடையாது. இன்னைக்கு கூட எப்பறம் எந்திரிப்பேன் நினச்சேன். இன்றைக்கும் அதே மாதிரி சூரியன் உதிச்சதுக்கப்புறம் தான் எந்திரி வச்சிருக்கேன். ஒரு வெளியே வெளியே போகிறோன்னா முன்னமே எந்திரிப்போம், குளிப்போம், ரெடியாகணும் இருக்கா. நீட்டு நினைச்சு உன் இஷ்டத்துக்கு வருது. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? போய் வண்டியில் ஏறு. பிள்ளைகள்லாம் போயிடுச்சு. நீயும் உங்கள் அக்காவும் தானே வரல. அக்கா வந்துட்டு இருக்காங்கட்ட. லைட்டு ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கதவை கூட்டிகிட்டு வரேன்னாங்க. ஆமாம், இவளுக்கு தான் நம்ம அக்கறை இருக்க மாதிரி. கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாளா? ஆஃப் பண்ணிட்டாங்கட்ட. சரி மல்லிகை தான் எல்லாம் பொறுப்பாக பண்ணிட்டு வருவா. ஒன்று அனுப்பினா தான் பயந்துக்கிட்டே உட்காந்துருக்கணும். அவன் நல்லா தான் பண்ணிட்டு வருவா. சரி, என்ன சின்னாலும் நம்மக்கிட்ட வராமல் திரும்பாது. இதெல்லாம் நேரம். குற்றாலம் போயிட்டு வர வரைக்கும் அமைதியாக இருந்துடணும். அது ஏதாவது சொல்ல போய் நம்ம ஏதாவது திரும்ப சொல்லி குடும்பத்துக்குள்ள குட்டிகளாட்ட வராமல் இருந்தால் சரி. என்னடி தனியாக புலம்பிட்டு இருக்க? என்னதான் வைக்கிறியோ? ஐயோ அத்தை, உங்களை போய் நான் வைய வேணா. நீங்கள் அம்மா மாதிரி. இந்த அம்மா மாதிரிங்கிறது ஆட்டுக்குட்டி மாதிரிங்கிறது இதெல்லாம் வேற யார்ட்டே சொல்லு. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருக்கும் உனக்கு தெரியும். இந்த கதையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத சொல்லிட்டேன். நீ என்னென்ன பேசுவேன்னு எனக்கு தெரியும். அதில் போய் வண்டி ஏறு. சரி எப்பா இந்த கிழவியை வெளியவும் திட்டக்குள்ள மனசுக்குள்ளேயும் நினைக்க முடியல. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருதுப்பா. இந்த கிழவிக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அம்மா எங்கே என்ன உங்கள் அக்காலையும் அம்மாவையும் காணும்? இந்த வீட்டை மூட்டிகிட்டு இருக்காங்க மாமா, வந்துடுவாங்க. சீக்கிரம் வாங்கம்மா, எம்பிட்டு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு வண்டி. அவ்வளோதான் மாமா, அக்கா வந்துடுவாங்க. அம்மா ரெடி ஆயிட்டா? அத்தையும் ரெடி ஆயிட்டாங்க மாமா. வாசலில் தான் நிற்காங்க. அக்காக்காக வெயிட்டிங்க. அக்கா வந்தாலும் என்ன சேர்ந்து வந்துடுவாங்க. சரி நீ உள்ளே போ. பிள்ளைங்களாம் தனியாக இருக்கு பத்தியா, உள்ளே போய் நீ பார்த்துக்க. சரிங்க மாமா. பேக் கொடுங்க, நான் வண்டிக்கு மேலே போட்டுறேன். எப்பா வண்டிக்கு பின்னாடி போட வேண்டியதானே? அது ஃபுல்லாக ரொம்பிடுச்சுக்கா, இடம் இல்லை, மேலே வச்சு கட்டிடுறேன். அப்படியா? சரி பார்த்து கட்டு. போகிற வழியில் எதுவும் விழுந்துடக்கூடாது. காஸ்ட்லியான பல பொருள் உள்ளே இருக்கு. சரிக்கா, அதெல்லாம் பார்த்து நான் கட்டிக்கிறேன். நீங்கள் அந்த பக்கமாக இருக்காங்க. இப்போ பையனை மேலே நல்லா கட்டிடு. என்னம்மா ஸ்ருதி, நீ மட்டும் தான் வந்திருக்க? சாந்தி அக்கா வரலையா? அம்மா வரலக்கா. அம்மா என்ன மட்டும் அனுப்பிச்சு விட்டாங்க. தம்பி உடம்புல பாருங்க. ஆமாம், எங்கள் சித்தி தம்பியை பார்க்க வீட்டிலே இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதான் அம்மா நானே ஸ்ருதியை கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன்னு அவளை மட்டும் வர சொல்லிட்டாங்க. எனக்கு கம்பெனிக்கு ஆல் ரெடி ஆகிட்டு. எனக்கு குத்தாலத்துக்கு போகிறத நினைச்சா ரொம்ப குதூகலமாக இருக்கு. அடே திவ்யா, உனக்கு மட்டும் இல்லை, எங்கள் எல்லாருக்கும் அப்படி தான் இருக்குது. முன்ன பின்ன யார் இங்கே குத்தாலத்துக்கு போயிருக்குது? நானும் போனதே இல்லைப்பா. ஆமாம், நாங்களும் யாரும் போனதே இல்லை. இப்போ தான் முத போகிறோம். இன்னும் நான் வரத்துக்குள்ள அரக்கத்தை ஆரம்பிச்சாச்சு போல. சித்தி ஏன் இம்புட்டு நேரம்? நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் எடுத்து வச்சு கிளம்ப வேண்டாமா திவ்யாமா? இந்த அக்கா வீடு கூட்டிட்டு இருக்காங்க, வந்து எல்லாம் கிளம்ப வேண்டியதான். எங்க உங்க சித்தப்பா காணோம்? சித்தப்பா அப்பாலாம் முன்னாடி உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம மட்டும் தான் பின்னாடி ஜாலியா போவோம். அதோட சேர்த்து உங்க பாட்டியும் அங்கேயே உருட்டி விட்டோன்னு ஏன் 3 பேர் வரட்டும். நம்மளாம் ஜாலியாக இங்க இருந்தே வருவோம். பாட்டி இங்கே தான் வருவாங்க. அங்கே 2 பேருக்கு தான் இடம் இருக்கு. இது வேறையா? இங்கே வந்து என்ன நொய்யுங்க போது இந்த கிழவி. இன்னொரு வாட்டி ஏதாவது பேசட்டும். குடிக்கிற காஃபியில் 2 தூக்க மாத்திரை கூட கொடுத்துட்றேன். நீங்கள் கண்ணை முன்னா குத்தளத்தில் தான் போய் கண்ணை முழிக்கணும். நான் பண்ண நீங்கள் விட்டுருவீங்களாடி? நானா பண்ண நீங்களே போட்டு கொடுத்துருவீங்க. நீங்கள் என் பக்கமாக பாட்டி பக்கமானு தெரிய மாட்டேங்குது. பேசாமல் உட்காருங்க. என்ன திவ்யா பாப்பா, சோத்து முட்டையாவது மறந்துட்டியா? ஏன் போட்டுக்கிற துணி எதுவும் மறந்து வச்சுட்டியா? அடி எல்லாத்தையும் எடுத்து வச்சு வீட்டை மூட்டிட்டு இருக்காங்க. இப்போ போய் ஸ்பீக்கர் மறந்துட்டேங்கிற. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், பேசாம சொல்லிட்டு சிக்காம போறா. போய் பாட்டிக்கிட்ட 2 ஏத்து வாங்கிட்டு வரட்டும். நமக்கு என்ன, எல்லாம் கிளம்பணும்னு நடக்கிறேன். அவ துணியும் லக்கேஜை தூக்கிட்டு கிளம்பிட்டாளுங்க. எவ்வளவு சோத்து முட்டையை தூக்கணும்னு நினைச்சாளுங்களா? நம்மளாம் இதெல்லாம் எடுத்து கட்டிட்டு அடைய வேண்டியதாக இருக்கு. அதுக்குதான் இந்த மனுஷன்ட்டு அப்பவே சொன்னேன், ஹோட்டலில் வாங்கி தின்னுக்கலான்னு. கேட்டா தானே எல்லாத்தையும் நம்ம தலையில கட்டுறது. எல்லாம் அந்த கிளவியை சொல்லணும். மல்லிகா, இன்னும் எம்பிட்டு நேரம்? வரேன். உள்ள இருந்து வேலை செஞ்சு பார்த்தா தெரியும்.
சும்மா கிளம்பி நின்றுக்கிட்டு நீ வரலையான்னுக்கிட்டு நல்லா பார்த்து நல்லா டைட்டாக கூட்டிட்டு வா. 4-5 நாளைக்கு வீட்டில் இருக்க மாட்டோம். திருட உள்ள பூத்துற போகிறான். நீ பாட்டி கணக்கு திறந்து போட்டுட்டு வந்துடாது. பார்த்து தான் போட்டுறேன். வீடெல்லாம் நல்லா கூட்டிட்டில, உள்ள லைட்டு ஃபேனு கேஸ் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சுல, மோட்டர் கிட்ட போட்டு இல்லையே எல்லாம் பார்த்துட்டேன். எல்லாம் சரியா இருக்கு. எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஜன்னெல்லாம் மூடிட்டியா? அதுவும் எல்லாம் மூடிட்டேன். 1-2 திறந்து விட்டுருக்கேன். காற்று வரணும் பார்த்தீங்களா? சரி. நீ இப்போ என்ன பண்ணுற? அதை சாவியை கொடு. கிழவி என்ன பண்ணாலும் காரியத்தில் கண்ணா இருக்கு. சாவியை மட்டும் என்னைக்கு நம்மள்ட்ட கொடுக்காதியா? கொத்து சாவி அதுக்கிட்ட தான் இருக்கணுங்கிறது அதுக்கு ஒரு ராணி நினப்பு. சரி, சாவியை கொடுனா யோசிச்சுட்டு கிடக்க. இல்லை சார், வெளியே போகிறோம், அதான் நான் பத்திரமா வச்சுக்கலாமான்னு. ஓ, நீ அவ்வளோ பெரிய மனசு ஆயிட்டியா? வண்டியாதான் என்கிட்ட கொடுத்துட்டு வண்டி ஏற அளவு பாரு. சரி சார், அப்போ வண்டி ஏறுறேன். வர இருக்கு, அது அதிகமாயிட்டே போகுது. சாவி வேணுமா? சாவி கொத்து சாவி கேட்குற அளவுக்கு வண்டி ஆயிட்டா. எதுக்கு இப்படி கத்திட்டு ஓடி வரா? என்னாச்சுன்னு தெரியலையே. ஏண்டி அதான் கிளம்பி வாசல் பண்ணிட்டேன். என்ன கிளம்பலையானா போய் வண்டி ஏறுவோம். ஏண்டி என்னை பத்தி எப்படி தெரியுது உனக்கு? உன் இஷ்டத்துக்கு வந்து கதை திறக்கணுங்கிற ஸ்பீக்கர்லாம் முன்னாடி எடுத்து வைக்கணுங்கிற அறிவு இல்லை. இப்போதான் வந்து எடுப்பியா? எதையும் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. எல்லாமே நான் தான் பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்கு. கூட்டின வீட்டு திறந்து உனக்கு ஸ்பீக்கர் எடுத்து தருவாங்களா? இவ்வளோ அக்கறை இருக்கவோ முன்னாடி எடுத்து வைக்கணும்டி. எனக்கு என்னன்னு போய் முன்னாடி ஏறி அரட்டை அடிச்சுட்டு இருந்தா என்ன மல்லிகா? நான் இங்கே ஒருத்தருக்கேன், ஞாபகம் இருக்கா? இவளுக்கு இதே வேலை, எல்லாத்தையும் மறக்குது. ஒரு நாள் திட்டினாதான் இவளுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். சரி, அதனால ஒன்றும் இல்லை. பிள்ளை ஆசைப்பட்டு கேட்காம ஸ்பீக்கர் எடுத்து கொடு. செத்த நேரம் நம்ம வேலை செஞ்சு லேட் ஆனதுக்கு என்ன கற்றுச்சு. இப்போ பேத்தி கொண்டு வந்தோன்னே போய் திறந்துட்டு போவான். இப்போ டிரைவர்காரன் கண்டக்டர்காரெல்லாம் திட்ட மாட்டானா? கிளவி வர ஓவராக தான் பண்ணிட்டு இருக்கு. என்ன மூஞ்ச பார்த்து நிற்க. பிள்ளை கூட்டிட்டு போய் கேட்கறத எடுத்து கொடு. இல்லை சார், லேட் ஆகிட்டு சார். ரொம்ப லேட் ஆகுது சார். சட்டுப்பட்டு வந்தீங்கன்னா கிளம்பிடலாம். செத்து இருப்பான், நான் என்னன்னு போய் பார்த்துட்டு இருந்துடுறேன். நான் சொல்கிறத நீ செய். உள்ள போய் பிள்ளை கேட்கறத எடுத்து விட்டு கூட்டிட்டு வா. பிள்ளை மனசை கஷ்டப்படுத்திட்டு எங்கேயும் போக வேணாம். சரிங்க சார், எல்லாம் ஒன்னாலதான். என்னாச்சு? எல்லாம் இங்கே நின்று என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வண்டிக்கு லேட் ஆகுதுன்னு தெரியாதா? எல்லாம் இவளால தாங்க. நீங்கள் கொடுக்குற செல்லம் தான். ஸ்பீக்கர் செட்டாக வரது உள்ள வச்சுட்டாலாம். இப்போ நேரம் ஆச்சு, அதை எடுத்துட்டு தான் வரவே நிற்கா. உள்ள கிட்ட எடுத்துட வேண்டியதானே? இது ஒரு குறையா பேசிக்கிட்டு. எனக்கு அது வேணும். திவ்யாம்மா, நீ சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் அதை எடுத்து வண்டி மேலே ஏற்றிட்டேன். நீ வா, நம்ம போவோம். இதுக்கு போய் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு. ஆமாம் திவ்யாம்மா, அப்போ முன்னாடி எடுத்து வச்சுட்டேன். சரி, போய் வண்டியில் ஏறு. சரி, இது ஒரு பிரச்சனை கிடையாது. நீங்கள் 2 பேரும் போய் வண்டியில் ஏறுங்க. வீட்டுக்காரர் ரொம்ப நேரமாக ஆரம் அடிச்சுட்டு நிற்கான். சீக்கிரம் வாங்க. என் பையன் எப்படி இருக்கானு பிள்ளை கேட்காம பிள்ளைக்கு என்ன வேணும்னு எடுத்து வைக்கான். அப்படி இருக்கணும். அம்மா காரி இருக்கியே நீயும். இந்த மனுஷனுக்கு ஒரு வேலை வெட்டி கிடையாது. அதனால ஏற்றிட்டாரு. காலையிலேருந்து எல்லாத்தையும் பார்த்து எடுத்து வைக்கிறேன். எனக்கு தானே தெரியும். கிடச்சிட்டு இந்த மனுஷன் ஒரே நிமிஷத்தில் நல்ல பேர் வாங்கிட்டு போயிடுவார். இருக்கட்டும், பேசிக்கிறேன். எல்லாம் நேரம். ஆனால் வண்டி எடுக்கலாமா? எடுக்கலாம்ப்பா, ஸ்டார்ட் பண்ணு.